எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். நிறைய நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து வீடியோ போடுறேன். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். 1 மந்த்து பிரேக் எடுக்கணும்னு நினச்சேன். அதையும் தாண்டி போயிடுச்சு. சாரி. இது ஒன்று யூஸ் செஞ்சு இது காலி ஆகிருச்சு. இது வந்து இப்போ யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இது லோரியல் பாரிஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட கிளைகாலிக் பிரைட் டார்க் ஸ்பாட் பிரைட்னிங் ஃபேஸ் சீரம் இது ஒன்லி டார்க் ஸ்பாட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ள சீரம். நமக்கு டார்க்காக பிக்மெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்கின்னை பிரைட்னிங் பண்ணும். ஃபஸ்ட்டு இது வந்து வாங்கி யூஸ் செஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு மேலே யூஸ் செஞ்சோம். இது ஃபுல்லாக காலி ஆகிருச்சு. ஓகேவா, நான் இப்போ யூஸ் செஞ்சுட்டு இருக்கிற பாட்டிலில் இருக்கிற சீரத்தை நான் ஷோ பண்ணுறேன். இதில் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா, இதுவும் வந்து யூஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய காலி ஆகியிருக்கும். இப்போ இவ்வளவு இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் அப்ளை செஞ்சு கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யணும். டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, மார்னிங்லேயும் நைட்லேயும். எனக்கு இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிறது மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸு டே டைமில் யூஸ் செஞ்சேன் அப்படின்னா என்னோடய ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதனால நைட் டைமில் மட்டுமே யூஸ் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் டே டைமில் இந்த சீரம் யூஸ் செஞ்சாலும் சரி, செய்யாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யலை அப்படின்னா இந்த சீரத்தினால உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அது எல்லாமே காணாமல் போயிடும். இந்த சீரம் யூஸ் செஞ்சு எவ்வளோ ரிசல்ட் நம்மளோட ஸ்கின்ல கிடைக்குதோ, ஸ்கின்னு பிரைட் ஆகிட்டு வருகிறது சன்லைட் படுக்கிறதுனால டேமேஜ் ஆகிடும். அதனால கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யணும். சன்ஸ்க்ரீன் யூஸ் செஞ்சாலும் டைரெக்டான சன்லைட்டில் போகக்கூடாது. ஓகே, முடிஞ்ச அளவு சன்லைட்லேருந்து அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு விசிபிளாகவே உங்களோட டார்க் ஸ்பாட் எல்லாம் காணாமல் போகிறது தெரியும்னு கொடுத்துருக்குறாங்க. உங்களோட ஸ்கின்னில் புதுசாக ஒரு ஆக்னி வந்திருக்குது, அதோட தழும்பு அப்படியே மறையாமல் இருக்குது அப்படின்னா அதையும் மறை பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து முன்னாடியே ஆக்னி வந்துருச்சு, அந்த தழும்பு உங்களோட ஸ்கின்னில் அப்படியே பிளாக் கலர் டாட்டாக இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பேக்கிங்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதாவது 7 டேஸில் சூப்பரான பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதே இது 4 வீக்ஸ்லாம் யூஸ் செய்கிற நேரம் ஃபுல்லாக அப்படியே ஸ்கின் கிளியர் ஆகிடும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் நான் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து யூஸ் செய்கிற நேரம் ஒரு 1 மந்த்து 1.5 மந்த் யூஸ் செய்துட்டு இருக்கிற நேரம் எனக்கான ரிசல்ட்டு கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, அந்த நேரம் வெயிலில் எல்லாம் நான் போயிருந்தேன். கொஞ்சம் சன்லைட்லாம் ரொம்ப டைரெக்டாக படுகிறது மாதிரி ஸ்கின்னில் பிளேஸுக்கெல்லாம் சுற்றி பார்க்க போனதுனால ஸ்கின்னில் திரும்பவும் டார்க் ஸ்பாட்டு கொஞ்சம் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லை, வெளியே இருந்து ஹோட்டலெல்லாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுனால நிறைய ஆக்னியும் வர ஆரம்பிச்சு. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லாமல் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டு எல்லாமே கொஞ்சம் ஆயிலி அதிகமாக உள்ளதெல்லாம் சாப்பிட்டதுனால ஸ்கின்ல வந்து கொஞ்சம் ஆக்னி வர ஆரம்பிச்சுது. ஓகேவா, அதுக்கு பிறகு இந்த சீரம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் செகண்ட் பாட்டில் வந்து பர்ச்சேஸ் செஞ்சு வாங்கினேன். இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் செய்கிற நேரம் யூஸ் செஞ்சுக்கிட்டு திரும்பவும் வெயிலில் எல்லாம் போகிற நேரம் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து கிடைச்சது மாதிரியே இல்லை. ஓகேவா, ஸ்கின்ல திரும்பவும் டார்க் ஸ்பாட் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது மாதிரி இருந்துச்சு. இந்த சீரத்தை யூஸ் செய்கிற நேரம் நான் லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னா, எந்த சீரமாக இருந்தாலும் ஓகேவா, இப்போ டார்க் ஸ்பாட்டு பிக்மெண்டேஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சீரம் க்ரீம் யூஸ் செஞ்சாலும் வெயிலில் போனீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டு போனாலும் பலனே கொடுக்காது. என்னோட ஸ்கின்னுக்கு சுத்தமாக பலனே கொடுக்கல. கிளைகாலிக் ஆசிடும் நயாசினமைடும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அந்த சீரம். ஆனால் நம்மளோட ஸ்கின்னை கரெக்டாக கேர் பண்ணணும், இல்லைன்னா எந்த ரிசல்ட்டும் வந்து கொடுக்காது. ஓகேவா, இந்த சீரம்ல எந்த சீரமாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ செய்யணும். வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னுக்கு எக்ஸ்ஃபோலியேட் செய்யுங்க, ஸ்க்ரப் செய்யுங்க. ஓகேவா, ஒரு முறையாவது செய்யுங்க. ஏதாவது ஒரு டிஐஒய் ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றபடி உள்ள ஃபேஸ் பேக் ஒன்று வந்து ட்ரை செய்யுங்க. இந்த சீரமை யூஸ் செஞ்சு பாருங்கள், நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான ப்ராடக்ட், நான் கோமிடோஜெனிக்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது போர்ஸை வந்து கிளாக் பண்ணாது. போர்ஸ் எல்லாம் கிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு பிம்பிள் பிரச்சனைகள் எல்லாம் வரும், ஆக்னி வரும்.
அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வர செய்யாது இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செய்கிறதுனால. உங்களோட ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட் இருக்குது, பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட் எவ்வளோ இருக்குதோ, எந்த அளவு உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணி இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? ஆனால் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.